சிஸ்டமேட்டிக்கா பணம் வர்றது மாதிரி செட்டப் பண்ணணும்னா அது எப்படிங்க சார்? எனக்கு அது தெரியல. நான் வந்து நான் பிஸ்னஸ் வந்து ஸ்கூல் வேன் வச்சு ஓடிட்டு இருக்கேன். சரிங்க. சரி மாசம் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு அமௌண்ட் வர மாதிரி ரெடி பண்ணோம்னா அது எப்படி பண்ணலாம்? ஓகே, இப்போ நீங்க எஸ்ஐபி பண்றீங்களா? எஸ்ஐபிங்களா? எஸ்ஐபி இல்ல கேக்குறேன் நான். நீங்க எப்படி இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னு கேக்குறேன் நான். என்ன எப்படி பண்ணிட்டு இல்ல இருக்கீங்க? இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணல. ஓகே. நம்ம தெரியாம எப்படி போய் பண்றது அப்படின்ட்டு நான் பண்ணாம விட்டுட்டேன். அப்படியே பணம் ஓகே. போட்ட மணிக்கு 500 போட்டேன், போட்டு எடுத்துட்டேன். ஓகேங்க. ஃபியூச்சர் பண்றதுல அந்த ஆமா இது சிஸ்டமேட்டிக்கா வர்ற மாதிரி வித்துட்டா ஆப்ஷன். ஆமா, அது வந்து கார்பஸ் சேர்த்ததுக்கு அப்புறம் சார் நம்ம வந்து ஒரு, அதாவது நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஒரு 10 லட்ச ரூபா சேர்த்தோம்னு வச்சுங்களேன். 10 லட்ச ரூபால வந்து இன்னைக்கு கூட உங்ககிட்ட 10 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு 6,000 ரூபாலேருந்து 7,500 ரூபா வரைக்கும் நமக்கு எவ்வளவு தேவையோ, அதை 7,500 ரூபாய்க்கு மேல வித்ட்ராவல் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். எதுக்குன்னா அதுக்கப்புறம் நம்ம அசல்ல இருந்தே நம்ம பணம் கொஞ்சம் எடுக்கிற மாதிரி வரும். நம்ம எப்படி பார்த்துக்கணும்னா, நம்ம எடுக்கணும், அட் த சேம் டைம் நமக்கு வந்து நம்ம அந்த 10 லட்சமும் வளரணும். கரெக்டுங்களா? அப்போ அதுக்கு லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 7,500. நம்ம இது வேற ஏதாவது ஒரு பிக்சட் டெபாசிட், வேற ஏதாவது போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் எதுல பாத்தீங்கன்னாலுமே உங்களுக்கு அந்த அளவு ரிட்டர்ன் வராது. அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம இந்த இதுல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம உள்ள வர்றது மெயின் ரீசன். ஓகேங்களா? இப்போ ஒருத்தர் 7,500 ரூபாய் பண்றது பதில் இப்ப நான் 6,000 சொன்னேன் பாத்தீங்களா? 6,000 ரூபாய் பண்ணீங்கன்னா உங்க பணம் தாங்க, அதாவது மீதி இருக்கிற பணம் வளரும். ஓகேங்களா? இப்ப எனக்கு வந்து அதுல ஒரே 5,000 போடுறோம் அப்படின்னா ஒரு 500 எடுத்துட்டாங்க கூட 500 அப்படியே இருக்கணும்ல. ஆமா ஆமா, நான் அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். நான் எப்படி உங்களுக்கு சொல்றேன்னா, இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அது சின்ன அமௌண்ட்ல நீங்க எக்ஸாம்பிள் எடுத்தாலும் பெரிய அமௌண்ட்ல எடுத்தாலும் கான்செப்ட் சேம் தான். ஒருத்தர் வந்து 10 லட்ச ரூபா எடுக்கிறவருக்கும் அதே தான் கான்செப்ட். இப்ப 6,000 பேசுறத நான் வந்து இதே 10 லட்சம் போடுறதுக்கு பதில் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 6,000 எடுக்கிற இடத்துல மாசமான 600 எடுப்பாரு. ஓகேங்களா? அப்ப அந்த மாசம் 600 ரூபாய் நமக்கு எடுத்தா அது நமக்கு செலவுக்கு போதுமானதா? அப்ப என்ன கேட்கணும்னா, அப்ப 1 லட்சம் சேர்ந்தா பத்தாது. அது இப்ப நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபியோ இல்ல இப்ப கையில பணம் கிடைக்குதோ நம்ம அடிஷ்னலா ஆட் பண்ணிட்டு அது ஒரு 10 லட்ச ரூபா சேர்ந்ததுக்கு அப்புறம் ஓகேங்க 6,000. ஒரு சிலர் இருப்பாங்க இல்லைங்களா, எனக்கு இப்ப 6,000 இல்லைங்க, நான் இப்ப நீங்க வண்டி ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கே ஒரு மாசம் செலவுன்றது ஆகும்ல. நமக்கு சொல்றேன், வீட்டு செலவு எல்லாம் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இன்னைக்கே ஒரு 10,000 ரூபாய் ஆகுதுன்னு வச்சுங்களேன், இல்ல ஒரு 15,000 ரூபாய் ஆகுது நமக்கு செலவு அப்படின்னா, அப்ப அந்த 15,000 ரூபாய் சேர்றதுக்கு நம்ம, அதாவது நம்ம வித்ட்ராவல் பண்றதுக்கான அமௌண்ட், அது சேர்ற வரைக்கும் நம்ம வந்து எஸ்ஐபி மெத்தட்லும் பண்ணலாம். எஸ்ஐபினா ஒன்றும் இல்லைங்க, மாசமானா ஆட்டோமேட்டிக்கா நம்ம பேங்க்ல இருந்து டெபிட் ஆகுது. இது வந்து எஸ்ஐபில போட்டு குறிப்பிட்ட அமௌண்ட் சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம வித்துட்டு ஆப்ஷன் செட் பண்ணிக்கிறோம். கரெக்ட்டுங்க, கரெக்ட். அதாவது இப்ப நீங்க இதுல வந்து என்னன்னா, நம்ம வந்து இஎம்ஐ கடன் மாதிரி கிடையாதுங்க. நடுவில் உங்களால முடியல, நமக்கு வந்து சம்பளம் கரெக்டா இல்ல, கொஞ்சம் வீட்டுல இருக்கிற முக்கியமான செலவுக்கு கரெக்டா இருக்குதுன்னா கூட எஸ்ஐபி நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் மாசமானா நம்ம போடுற மாதிரி கூட போட்டுக்கலாம். இப்போ எஸ்ஐபி வந்து ஒரு 5,000 ரூபாய் செட் பண்ணிருக்கிறோம்னு வச்சுங்களேன். அது வந்து என்கிட்ட வந்து இந்த மாசம் ஒரு 1,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்குனாலும் நீங்க போட்டுக்கலாம், அடிஷன் ஆட் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு 2-3 மாசம் நம்ம எஸ்ஐபி பண்ண முடியாம விட்டீங்கன்னா கூட இப்போ அப்பயும் உங்களை வந்து யாரும் எதுவும் கேட்க போறல. நம்ம பணம் தானே, நம்ம பிக்ஸட் டெபாசிட் ஆர்டி போடுற மாதிரி தான். நம்ம எப்ப வேணாலும் போட்டுக்கலாம். கரெக்ட்டுங்க, கரெக்ட்டுங்க. அதே மாதிரி எடுக்கிறதுக்கும் எப்போ வேணா எடுக்கலாம். ஆனா நம்ம எடுக்க கூடாதுன்ற ஒரு முடிவு இருக்கணும். ஏன்னா நம்ம சேர்க்கறது இப்ப எப்படி சின்ன வயசுல நம்ம வந்து ஒரு உண்டியல்ல பணம் சேர்க்கிற மாதிரி இல்ல. கரெக்ட்டுங்களா? அதை யாரும் லாக் பண்ண போறது இல்ல. சிறுதுளி பெருவெள்ளம் தான். நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு வர்றது வந்து எப்பயாவது ஒரு டைம் அது வளரும். ஓகேங்களா? ஒண்ணு. இன்னொன்னு வந்து என்னன்னா, ஒரு 3 வருஷம்லாம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டா கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நீங்க வந்து உங்களோட பணம் உங்களுக்காக வளர்றதும் பார்க்க முடியும். அதாவது நீங்க ஃபர்தரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம எடுக்காம விட்டீங்கன்னா கூட அது வளர்ந்துட்டு இருக்கும்ன்ற. ஏன்னா அது கூட்டு வட்டி மாதிரி வரும் இல்லைங்களா? அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படின்னா ஒரு 10-12% கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 12% ஆவரேஜ் கொடுக்குதுங்க. ஓகேங்களா? மியூச்சுவல் ஃபண்ட்ல. அப்ப அந்த 12%ன்னும் போது நம்ம வந்து ஒரு 10,000 ரூபாய் சேர்த்துருக்கிறோம், இது வரைக்கும் ஒரு 50,000 ரூபாய் சேர்த்துருக்கிறோம், இல்ல 1 லட்ச ரூபாய் சேர்த்துருக்கோம்னா அந்த 1 லட்ச ரூபான்னு வச்சுப்போம் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு. 12% எப்படிங்க? 12,000 வந்திருக்கும் ஒரு வருஷத்துக்கு. அப்போ 1,12,000 இல்ல. அதுக்கப்புறம் நம்ம ஒண்ணுமே ஆட் பண்ணலன்னா கூட அந்த 1,12,000க்கு 12% ஆட் ஆகும்ல. அதுதான் கூட்டு வட்டின்ற இதுல போவோம். அதனாலதான் ஸ்டார்டிங்ல முடிஞ்ச வரைக்கும் நம்ம வேலை செய்யும் போது ஒரு போர்ஷனை வந்து ரெகுலரா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே விட்டுட்டோம்னா அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம ஒரு அளவுக்கு அது கார்பஸ் வளர்ந்துட்டு இருக்கோன்றனால அவசர தேவைக்குனால இருக்கும். ஒரு வீடியோ பார்த்தேன்னா அதுல ஒண்ணும் எனக்கு தெரியல. அப்புறம் 2வது ஒரு வீடியோ பார்த்தேன்.
அதில் தான் எனக்கு கரெக்டாக அதில் புரிஞ்சது. புரிஞ்சதுங்களா? ஓகே. நான் வந்து என்ன நினச்சேன்னா எஸ்ஐபி, அதாவது எஸ்ஐபி தான் வந்து எஸ்டபிள்யூ இருக்குது அப்படின்னு நினச்சேன். அதான் அதான். ஓகே ஓகே, புரியுது புரியுது. நான் ரெண்டு ஒன்று தானே, ஸ்பெல்லிங் தானே வேற அப்படின்னு நான் நினச்சேன். அப்போ நீங்கள் சொல்ல போய் தான் தெரிஞ்சு அது ரெண்டுமே வேற வேறுண்ணே. கரெக்டுங்க. எஸ்ஐபின்னா மாசம் ஆனா உங்க அக்கௌண்ட்ல இருந்து பணம் எடுக்கிறதுங்க. எஸ்டபிள்யூபின்றது அது நான் என்ன நினைச்சேன்னா அதுல வாரம், அதாவது மாசம் நான் மாசம் மாசம் போடுறதுக்கு அதுக்கு மொத்தமா 5000 ரூபாய் போட்டுட்டு மாசம் மாசம் கூட நம்ம ஒரு அமௌண்ட், அதாவது ஒரு 2000 ரூபா வர்ற இடத்துல வந்து 1000 ரூபாய் எடுத்துட்டு கூட 1000 ரூபாய் நிப்பாட்டி வச்சிட வேண்டியதான் அப்படின்னு நான் நினைச்சேன். அப்படின்னு நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சிருந்தேன். அடுத்த மாசம் இல்ல, அதான் நீங்க சொல்றது கரெக்ட். அதாவது எப்படின்னா இது சிம்பிளுங்க. இப்ப நான் அட்லீஸ்ட் நீங்க போன் பண்ணதுனால அதை புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்ல வரேன் நான். நம்ம எஸ்ஐபி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, மாசமானா நம்ம அக்கௌண்ட்ல எடுத்துக்கிறது மாதிரி பண்றது எஸ்ஐபிங்க. எஸ்டபிள்யூபின்னா வந்து நம்ம பணம் சேர்த்ததுக்கு அப்புறம் மாசமானா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வர்றது, அது எஸ்டபிள்யூபி. இப்போ செட் பண்ணா முடியுமாண்ணே? இப்போ 5000 ரூபா நான் போட்டு ரெடி பண்ணிடுறேன். வெறும் 5000 ரூபால நீங்க எப்படி பண்ணுவீங்க அப்படி கேக்குறேன் நான். என்ன நீங்கன்றது கான்செப்ட் சொல்றேன் நான். இப்ப 5000 ரூபா போட்டீங்கன்னா எப்ப எடுக்கிற பிளானுங்க? இப்போ அடுத்த 5ஆம் தேதி போறேன்னா அதுக்கு அடுத்த மாசம் எடுக்கிற மாதிரி பார்த்தேன். எவ்வளவு எடுப்பீங்க? எவ்வளோ கிடைக்கும் எனக்கு தெரியலையே. சரிங்க. இல்ல, ஆக்சுவலா 5000 ரூபா நம்ம போடுறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி நம்ம அடுத்த மாசத்துக்கு எடுக்கிறதுக்கு இது மாதிரி பிளான் பண்ணாதீங்கன்ற நான். அது வந்து நார்மலா நம்ம பேங்க்ல இருக்கிற ஆர்டி போடுறோம் பாருங்க, அதுதான் கரெக்ட், சூட்டபிள். ஓகேங்களா? ஏன்னா அதெல்லாம் கேரண்டியா நமக்கு கன்ஃபார்மா வரும். இதை ஏன் கன்சிடர் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இது வந்து இப்போ நீங்க வேலை பண்றீங்க, உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுங்க? வயசு 26 வயசு ஆகுது. 26 ஆகுது இல்லைங்களா? நீங்க இப்ப நல்ல எனர்ஜியா நம்ம வண்டி ஓட்டுறோம், இல்ல நம்ம வேலை பண்றோம், கரெக்டுங்களா? இது வந்து ஒரு 30 வயசு 40 வயசு 50 ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேல ரிட்டையர்மெண்ட்னு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? அப்ப நமக்காக ஒரு பென்ஷன், ஒரு சேலரி வரணும்ல. அத நீங்க வந்து அந்த டைம்ல நம்ம யோசிக்க முடியுமா? இந்த டைம்லயே அதுக்கு யோசிச்சு நம்ம யாரையும், அதாவது ஒரு நம்ம அததான் சொல்றேன். அப்ப நீங்க என்ன நார்மலா இப்ப முன்ன இருக்கிறவங்க எல்லாம் என்ன பிளான்ல இருப்பாங்க? ஜென்ரலா நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க, பசங்களை நம்பி இருப்போம்ல. அப்ப சொல்றேன், அந்த காலத்துல சொல்றேங்க, கரெக்டுங்களா? இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க அப்பா அம்மாவை பாத்துப்பீங்க, கரெக்டுங்களா? ஆனா அடுத்த ஜெனரேஷன் ஒண்ணும் தெரியாது. கரெக்ட். வர ஜெனரேஷன்ல கல்யாணம் ஆயிடுச்சுங்களா உங்களுக்கு? இல்ல, கல்யாணம் ஆகல. சொல்றேன். இப்ப இல்லங்க, கல்யாணம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அது உங்களோட செலவுலாம் இன்னும் அதிகமாகும் இல்லைங்களா? இன்க்ரீஸ் ஆகும்ல. அதுக்கப்புறம் உங்களுக்கு பசங்க இருக்குதுன்னா பசங்களோட படிப்பு செலவு அப்படின்னு ஆகும்போது நம்ம எல்லாத்துக்கும் செலவு பண்ணிட்டே இருப்போமே தவிர ஓடிட்டே இருப்போம். நமக்காக சேர்க்கணுன்றத நமக்கு மைண்ட் போகாது. அதுக்கப்புறம் ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பசங்களை டிபெண்ட் பண்ணும் போது நமக்கு வரலன்ற போது தான் அதுல ஒரு ஏமாற்றம் நமக்கு, கரெக்டுங்களா? அதுக்கு நமக்கு ஓரளவுக்கு இந்த காலத்துக்கு வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டுங்க. இப்ப நீங்க இப்ப வேலை இது பண்றீங்க, உங்களுக்கு செலவுலாம் எவ்வளவு ஆகுதுங்க உங்களுக்கு செலவு, மாச செலவுனா? இப்ப நீங்க ஒன்றும் கல்யாணம் ஆகலைன்னா உங்களுக்கு ஏர்னிங்க்கும் செலவுக்கும் கேட்குறேன். இஎம்ஐ தான் மாசம் வந்து இஎம்ஐ எதுக்கு இஎம்ஐ கட்டுறீங்க? வண்டிக்கு வண்டிக்கு 2 வண்டிக்கு, ஒரு வண்டிக்கு வந்து 10 ரூபா கட்டுறேன், இன்னொரு வண்டிக்கு வந்து 5 ரூபா கட்டுறேன். சரிங்க. இது போக எவ்வளவு கையில நிக்குங்க? நிக்கிறதுக்கு எல்லாம் சரியா போயிடும், 10ஆம தான் போகுது. செலவு மற்ற செலவுலாம் போக பத்தல இல்லைங்களா? ஆனா நீங்க வந்து என்ன பண்ணணும்னா அது கொஞ்சமாவது, நான் சொல்றேன் இப்போ ஒரு 1000 ரூபா, அதாவது ஏதாவது ஒரு அமௌண்ட்ல ஆரம்பிக்கணும்ன்றேன் நான். புரியுதுங்களா? உங்களுக்கு எந்த செலவு இல்லை இப்ப இல்லைங்க, அடுத்த வருஷம் வந்து ஒன்னும் வெளியில வர்றதுக்கு ஒன்னும் ஐடியா வர மாட்டேங்குது. சரி, இந்த யூடியூப்ல வீடியோ பார்த்தேன். சரி, ஏதோ மாசத்துக்கு ஒரு 500 ரூபா கிடைச்சா கூட 1000 ரூபா கிடைச்சாலும் ரொம்ப சந்தோஷம் தான். ஏதோ ஒரு 5000 ரூபா கூட. அதே நீங்க 500 ரூபா கூட ஆக்சுவலா 100 ரூபா கூட எஸ்ஐபி பண்ண முடியுங்க. நான் உங்களுக்கு சொல்ல வரேன், புரியுதுங்களா? உங்களுக்கு அது மாதிரி பண்ணும்போது இருக்குதுன்னா இருக்குது. அது நமக்கு சரி, நம்ம மாசம் மாசம் கட்டிக்கிட்டே வரணும். சரி, நீங்க வண்டி ஓட்டுறோம், ஒரு நாளைக்கு டீ குடிப்பீங்கல்ல, ஓகேங்களா? 2-3 டீ குடிக்கிறதுல ஒரு டீயை கட் பண்ணிட்டா கூட அது ஒரு செலவு இருக்குதுன்னு வச்சுங்களேன். சொல்ல வரேன், மாசத்துக்குன்னா அது ஒரு நீங்க 10 ரூபா டீன்னு வச்சோம்னா கூட மாசத்துக்கு 300 ரூபா வருது இல்ல?
அப்போ 300 ரூபாவை நீங்க சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட பவர் தெரியும். அதாவது நீங்க வந்து ஆனா இதெல்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி அடுத்த மாசத்துலயே நமக்கு வந்து அது வேலை செய்யணும், அதுல இருந்து நம்ம பணம் எடுக்கிற மாதிரி மைண்ட் செட்ல போகக்கூடாது. ஏன்னா இதுக்குள்ள நீங்க வரீங்க, உண்மையா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் பார்க்கணும், இந்த கடன்ல இருந்தெல்லாம் கொஞ்சம் வெளியில வரணும்னு இருந்ததுன்னா ஒரு போர்ஷன் இப்ப நீங்க வந்து கடன் அடைக்கணும்னா என்ன என்ன பண்ணுவீங்க அடுத்தது, உங்களுக்கு என்ன பிளான்? இப்ப இது ஓடுறது இருக்கு இல்லைங்களா, இஎம்ஐ மட்டும் கட்டிட்டு இருந்தா போதுமா? எத்தனை வருஷத்துக்கு இருக்குங்க இஎம்ஐ? இஎம்ஐ வந்து அது நம்ம தொட்டோம்னா அது போயிட்டு தானே இருக்கேன். என்னைக்கு அதெல்லாம் முடியாதுண்ணே. நம்ம முடியும்னா அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாதுண்ணே. இல்ல இல்ல அடுத்த கொஞ்சம் இது வருஷம் பண்ணணும்னா கொஞ்சம் என்னங்க போய் அசல்லையே கொஞ்சம் போய் கட்டுவீங்களா அப்படி கேக்குறேன் நான். ஏதாவது ஒரு இருக்கும்ல 10 வருஷம் பிளானுங்களா 5 வருஷமா அப்படி கேக்குறேன் நான். இஎம்ஐ எத்தனை வருஷம் போட்டிருக்கீங்க? இப்போ போட்டிருக்கிறது வந்து இப்போ மொத்தம் 30 லோனு 30 டியூ போட்டிருந்தது இன்னொரு வண்டிக்கு. ம் ஒரு வண்டிக்கு 36 போட்டது. அதில் வந்து 36னா 3 வருஷத்துக்கு இல்லைங்களா? 36 ஆமாம் 3 மாதத்துக்கு 3 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு அதில் வந்து ம். இப்போ 7 டியூ போயிடுச்சு. சரி இன்னொரு மிஞ்சி போனால் 28 29 இருக்கும். அப்புறம் இன்னொரு வண்டிக்கு வந்து இன்னொரு சரி 3 வருஷத்துக்கு அப்புறம் ஃப்ரீ ஆயிடுவீங்கல்ல? எங்க அப்பப்போ வாங்கி வாங்கி எங்கேயோ போயிட்டு இருக்கோம்னு எங்க போகுதுன்னு தெரியாது. சரி சரி இல்ல அதான் இதுல போட்டுட்டு நீங்க அடுத்த மாசம் எடுக்கிற மாதிரி எல்லாம் வராதீங்கன்ற நான். இது எப்படி போடணும்னா இப்போதைக்கு ஒரு சேர்க்க முடியுதா பாருங்க. ஏன்னா உங்க வரவு செலவுக்கு ஒரு 100 ரூபா கூட எஸ்ஐபில இருக்குதுங்க. ஓகேங்களா, போட்டுட்டு வந்தீங்கன்னா இது வந்து இதுக்கு ஒரு வந்து 3 வருஷம் 4 வருஷம் ஒரு 5 வருஷமா டைம் கொடுக்கணும். அப்ப கண்ணுக்கு தெரியாம ஒரு அமௌண்ட் சேர்த்துருக்கும். ஓகேங்களா, ஒரு 5 வருஷத்துல அப்ப உங்க கடனும் முடிஞ்சிருக்கும். 5 வருஷத்துல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைச்சிருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியா ஓகே இதான்பா ரிட்டர்ன் கிடைக்குதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரைட்டுங்களா? அவ கடன் இல்லாத போது கடனுக்கு நம்ம டியூ கட்டணும் பாத்தீங்களா, 3 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த கடனுக்கு கட்டுற டியூவை வந்து கண்டினியூ ஆகுதுன்னு வச்சுங்க. ஒரு 5 வருஷம் டியூன்னு வச்சுங்க. இப்ப மைண்ட்ல சொல்றேன் நான் உங்களுக்கு. 3 வருஷம் கட்டினதுக்கு அப்புறம் அது வரைக்கும் நீங்க இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, அப்படி சொல்ல வரேன் நான். ஒரு ஆனா வந்து நான் எப்படி சொல்றேன்னா ஒரு 100 ரூபாய்லாம் முடியாதுன்னு யாருமே சொல்ல முடியாதுங்க. அப்படி சொல்ல வரேன் நான். என்னதான் செலவு வந்தாலும் மாசத்துக்கு நான் 100 ரூபான்னா அப்ப நமக்கு வந்து சேர்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றது தான் எடுத்துக்க முடியும். கரெக்டுங்களா? சரி, எதுக்கு அந்த 100 ரூபான்றதுக்குன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ல. நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னா நமக்கு புரியாது இல்ல எப்படின்ட்டு. அப்போ உங்களுக்கு வந்து அந்த 3 வருஷம் நீங்க பண்ணும்போது வெறும் 100 ரூபா மாசமான கட்டிருந்தீங்கன்னா அதே 36 தவணை முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 100 ரூபா நீங்க போட்டது என்ன வேல்யூ அப்படின்றது தெரியும். அப்ப அந்த 100 ரூபா இடத்துல நம்ம 1000 ரூபா போட்டிருந்தோம்னா என்ன வந்திருக்கும், 10,000 ரூபா போட்டிருந்தோம்னா என்ன வந்திருக்கும், நம்மளே கணக்கு பண்ணிக்க முடியும்ல. கணக்கு பண்ணிக்க முடியும். ஓகே, இப்ப டியூ மட்டுமே எவ்வளவு கட்டிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு வண்டிக்கும்? டியூ வந்து இதுக்கு ஒரு 5,000 ரூபா. இந்த பெரிய வண்டிக்கு வந்து 10 ரூபா, 15 ரூபா. இன்னொரு லோன் இருக்குது. மொத்தம் வந்து அது 6,500 ரூபா. மொத்தம் பார்த்தானா 15 22 ரூபா பக்கம் வரும். ஓகேங்களா, இப்ப வந்து 22 நம்ம வந்து டியூன்றதுனால கட்டாயம் நம்ம கட்டியே ஆகணும், கட்டுறோம். கரெக்டுங்களா? அப்ப அந்த 3 வருஷம் முடியும் போது அந்த 100 ரூபா போட்டதுல உங்களுக்கு வேல்யூ தெரியும் போது அந்த 100 ரூபா இடத்துல நம்ம வந்து ஒரு 10,000 பண்ணியிருந்தோம்னா எவ்வளவு வரும்ன்றது தெரியும். அந்த 3 வருஷத்துலயே உங்களுக்கு ஆன்சரும் கிடைச்சிருச்சு ஆல்ரெடி. கரெக்டா? அடுத்தது இப்ப இந்த 20,000 ரூபாவை அந்த டியூ மாதிரியே கண்டினியூ பண்ணி அடுத்த ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கட்டினோம்னா என்ன வரும்ன்றது நமக்கு அப்பயே தெரியும், டபுள் பண்ணிட்டோம்னா. புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுது. அப்போ நீங்க ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட கையில கொஞ்சம் பணம் சேர்ந்துருக்கும். அதுக்கப்புறம் நீங்க அதை கண்டினியூ பண்றதும் சரி, அந்த பணத்தை வச்சு நம்ம வேற ஏதாவது நம்ம உங்களுக்கு சொல்றேன் அந்த செலவுலயே சொல்றேன் ஒரு கேபிட்டல் மாதிரி உங்களுக்கு இருக்கும். உங்க பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கும் சொல்றேன் நான், இல்லை கல்யாண செலவுக்கும் மற்றதுக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதே தாங்க, இது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து லாங் டேர்முக்கெல்லாம் இதை பிளான் பண்ணிக்கங்கன்ற. ஷார்ட் டேர்முக்கெல்லாம் பேங்க்ல இருக்கிற ஆர்டி போதுங்க. ஓகேங்களா, ஏன்னா சின்னதாக நமக்கு அமௌண்ட் நீங்க சேர்த்துட்டு வரத வருஷத்துக்கு ஒரு தடவை ஆர்டி அப்படிதான் நிறைய பேர் போடுறது இல்ல. வருஷத்துக்கு ஏதோ ஒன்று கட்டணும், அவங்களுக்கு பணம் தேவைன்னா ஆர்டி மாதிரி சின்னதாக மாசமான போட்டுட்டு வந்துட்டு எடுப்பாங்க. இதுல உங்களுக்கு என்னன்னா பேங்க் ஆர்டிலலாம் என்னங்க இன்ட்ரெஸ்ட் இப்பெல்லாம் ரொம்ப கம்மி. ஃபிக்ஸட் டெபாசிட்டும் சரி ஆர்டியும் சரி. ஓகேங்களா, அதுல நமக்கு ஒரு 12-13% வரணுன்ற இதுல இருக்கும்போது நமக்கு எல்லா தேவையுமே உங்களுக்கு வந்து ஒரு மீடியம் டேர்ம் லாங் டேர்ம்னு, அதாவது எப்படின்னா ஒரு 3 வருஷத்துக்கு மேல 5 வருஷம் டைம் 10 வருஷம் டைம். நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்குலாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 20 வயசுனா 40 வயசு, அப்ப 40 வருஷத்துக்கு சின்ன அமௌண்ட் கூட சேர்த்துட்டு வரலாம் இல்லன்ற நான். அதெல்லாம் உங்களுக்கு லாங் டேர்ம் இல்லைங்களா, அதை எடுக்கிற மாதிரி பிளான் பண்ண மாட்டோம்ல, நமக்கு தேவை இல்லை பின்னாடி. ஓகேங்களா, அதெல்லாம் உங்களுக்கு போக போக டிசிஷன் வந்துரும்ன்ற நான். அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு இதுல ஸ்டார்ட் பண்ணணும். அதை வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் மாதிரி கூட நீங்க போட்டுட்டு சொல்றேன் நான். ஒரு நிஃப்டி 50, அதாவது இந்தியாவில் இருக்கிற, அதான் நீங்க வந்து உள்ள போயிட்டு நல்லா புரிஞ்சுக்குங்க. முதல்ல வந்து லாஸ் ஆகிறதுக்கு நல்லாவே வாய்ப்பு இருக்கு. அதான் 100 ரூபா வந்து நீங்க போடுறீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் மந்த், அது ஒரு 10 மாசம் போட்டீங்கன்னா எவ்வளவு ஆயிருக்கும் 100 ரூபா?
ரூபாய் இருக்குமா? 1000 ரூபாய் இருக்குங்க. நீங்க ரூபாய் வளர்ந்துருக்கான்னு நீங்க அந்த ஆப்ல உட்காந்து பார்க்கும்போது அது ஒரு வேளை ரூபாய் கம்மியா கூட இருக்கலாம், 900 ரூபாவும் இருக்கலாம். ஆ. ஓகேங்களா? அப்ப வந்து நமக்கு என்னன்னு வெறுத்துறக்கூடாது. அதுதான் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு சொன்னேன். 3 வருஷம் கண்டினியூ பண்ணணும் நீங்க கண்ண மூடிட்டு. ரூ. 100 தானேங்க. நீங்க வந்து ஏதோ செலவு பண்ணிட்டேன்னு வச்சுங்க. டீ குடிச்சிட்டேன், அது ஏதோ ஒண்ணு செலவாயிடுச்சுன்னு வச்சுட்டு, ஒரு 3 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆ. அப்போ உங்களுக்கு அந்த அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றேன் நான். ஸோ அந்த தெரியணும். அதை எதுல போடணும்னா, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் த்ரூ போறதுன்னா ஃபர்ஸ்ட் அட்வைசபிள். உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாததுனால சொல்ல வரேன் நான். இதை பத்திலாம் தெரியாததுனால உங்களுக்கு எந்த ரெக்குவயர்மெண்ட் இப்போ நான் உங்ககிட்ட பேசுறேன் பாருங்க. அந்த மாதிரி உங்களது எல்லாம் கேட்டு சொல்றதுங்க. இல்ல நான் தனியா போட்டுக்கணும்னு விரும்புறேன் அப்படின்னீங்கன்னா, அதை லாங் டேர்ம்ல நீங்க ஒரு மைண்ட் செட் பண்ணிருக்கீங்க, உங்க மைண்ட்ல லாங் டேர்ம்ல இருக்குதுன்னா, அப்போ ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை சூஸ் பண்ணிக்கலாம். நிஃப்டி 50 வாங்க. ஓகேங்களா? இந்தியாவில் இருக்க டாப் 50. ஓகேங்களா? அப்போ இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனில போட்டுட்டு இருக்கோம். ஒரு சின்ன அமௌண்ட் தான் சொல்றேன், பெரிய ரிஸ்க் எடுக்கக்கூடாது. சின்ன அமௌண்ட் போட்டா அப்பதான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ரைட்டுங்களா? ஆனா அதிகமா வந்து அந்த இந்தியா ஃபண்டுன்னு சொல்லி அதுதான் வந்து இருக்கிறதுலே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யார் சொன்னாங்க? வீடியோ எல்லாம் போட்டு பார்த்தேன். அதுக்கு இந்தியாவில் பண்றது தான் வந்து பெட்ரு. நம்ம அதான் இப்போ நம்ம நிஃப்டி 50 சொன்னது இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனி தானேங்க. டாப் கம்பெனி இருக்குது, பெரிய கம்பெனினா அதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா. மார்க்கெட்டிங்னா அதான் கரெக்டாக இருக்கும் ஆமா. அப்படின்னு சொல்லி 2-3 வீடியோ எல்லாம் பார்த்தேன். ம் ரைட்டுங்களா? அதான் இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனி தான் நிஃப்டி 50ங்க. ரைட்டுங்களா? ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இது மைண்டில் கிளியராக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால சொல்ல வரேன் நான். அதனால் நம்ம வந்து பயப்படக்கூடாது, இப்போ அந்த இது பண்ணக்கூடாது. இதை பற்றி புரியணும். ஓரளவுக்கு நீங்கள் இது இன்ட்ரெஸ்ட் எடுத்துருக்கீங்கன்னாவே முதல் ஸ்டெப் எடுத்துட்டீங்க. அதாவது நமக்கு வந்து முதலீடை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா படிக்கிறது இருந்துச்சுன்னா ஈஸியாக போட்டு நான் பார்த்துருவேன். நமக்கு படிக்க தெரியாதனால ரொம்ப கஷ்டமா தெரியுது, வேற ஒன்றும் இல்லை. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். படிக்க தெரிஞ்சிருந்தா கூட இப்போ நீங்கள் ஃபோனில் சொன்னதுக்கு நானே இது எப்படி பண்ணுறது, இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி டக்குன்னு பார்த்துருக்கேன் நான். அவன் படிக்க தெரியாதனால ரொம்ப சிரமமாக இருக்குது. ஓகே ஓகேங்க. அதெல்லாம் ஈஸியாக, எல்லாமே ஈஸி தான். நம்ம படிக்க தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சு. இல்லைங்க, இப்போ நீங்கள் பேங்க்ல போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, பேங்க்ல டெபிட் கார்டு வச்சு யூஸ் பண்ணி வாங்குறீங்க. கரெக்ட்டுங்களா? பேங்க்ல அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா? ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறீங்க, ஆர்டி பண்ணுறீங்க, போஸ்ட் ஆஃபீஸ் போனோம்னா தெரியும் இல்லைங்களா? அந்த அளவுக்கு தாங்க ரொம்ப படிப்புன்றதெல்லாம். நம்ம இது வந்து அந்த மாதிரி ரொம்ப பெரிய இது மாதிரி மைண்டில் வச்சுக்கோனா. ஆனால் இது நமக்கு அவேர்னஸ் இல்லாதனால நமக்கு அதை பற்றி ஐடியா கிடையாது. ஆனால் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணாதானே எந்த விஷயமும் தெரியுன்றேன் நான். அப்போ ஸ்டார்ட் ஸ்மால் இல்லைங்களா? ஒரு 100 ரூபாய் ஸ்டார்ட் பண்ணும்போது முயற்சியும் பண்ணியாச்சுன்னு எல்லா முயற்சியும் பார்த்து பண்ணி அதெல்லாம் முழுகி போயிட்டேனே அந்த முயற்சியிலையும் வந்து. நானும் ஏதாவது ஒன்று இதில் வந்து எந்திரிச்சு மேலே வந்துட மாட்டோமா, நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இல்லை, அதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். நான் அதான் சொல்ல வரேன். திங்க் பண்ணிட்டீங்கன்னா அதை நம்ம யோசிச்சு அடுத்தது அதை செயலில் நம்ம வந்து கொண்டு வரணும் இல்லைங்களா அப்படின்ற நான். அப்போ அது 100 ரூபான்றது மாதத்துக்கு இப்போ முடியுமா முடியாது அவங்களால? 100 ரூபான்றது மாதத்துக்கு அது 100 ரூபா இதை நான் ஒரு செலவு மாதிரி ஆகிக்கிறேன், அவ்வளோ. அவ்வளோதான். அதை நீங்கள் போட்டுட்டு வாங்க. இந்தியா டாப் 50 கம்பெனியில் போட்டுட்டு வாங்க. ஒரு 3 வருஷம் இந்த தவணெல்லாம் முடிகிற வரைக்கும் நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குங்கன்றேன் நான். வேற தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்க, ரொம்ப நன்றி. சொல்லி கொடுத்தேன், ரொம்ப நன்றிங்கண்ணே. Mutual fund investments are subject to market risks. Read all scheme related documents carefully.